ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரீசெண்டாக எங்கே போனோம் பார்த்தீங்கன்னா, பாடியூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி கோயில் திருவிழாவுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். போயிட்டு எங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு நாங்கள் போய் பொங்கல்லாம் வச்சுட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா பாருங்கள், பொங்கல்லாம் நல்லா பொங்கி நல்லா இதுவாகி 3 குடும்பமாக போனோம். நல்லா அருமையாக போயிட்டு நல்லா பொங்கல் வச்சுட்டு அதோட எங்களுக்கும் நல்ல ஒரு அருள் கிடச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே போயிட்டு ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், நீங்களே பாருங்கள். நல்லா பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு அதுக்கடுத்து சாமியோட எல்லாமே அல்வா எல்லாம் பெற்று அதுக்கடுத்து நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, ஃபுல்லாக வந்து இங்கே வந்து ராட்டினம்லாம் பாருங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள். சும்மா வேறு லெவலில் இருந்துச்சு. வேறு லெவல்னால் சூப்பராக இருந்தது. எவ்வளோ பெரிய ராட்டினம், அதுக்கடுத்து பாருங்க அந்த கீழே பாருங்க எவ்வளோ சுற்றுப்பாங்க, எவ்வளோ அந்த மாதிரி இந்த ராட்டினம் அது. அப்புறம் அதுக்கடுத்து இன்னொரு பெரிய ராட்டினம் இருக்குது. அப்புறம் பாதாள கிணறு, அசுர தாலாட்டு எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இந்த வாட்டி என்ஜாய்மெண்ட் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணோம், நல்லா அருமையாக என்ஜாய் பண்ணோம். அது பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், ஃபுல்லாக நீங்களே பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜனகம் எவ்வளோ பேர் இருந்தாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ மக்கள் எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு பாருங்கள். நல்லா ஒரு வருஷம் இந்த கோயில் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸாக நல்ல ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். சூப்பராக நல்லா நாங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணணும். ஆனால் என்னென்னா நாங்கள் போன டைமில் கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. அதுக்கு ஒரு 2 நாள் 3 நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா செம்ம ரஷ்ஷு. கொஞ்சம் கூட நாங்கள் உள்ளே வெளியே வரதுக்கே ரொம்ப அவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஒரு ராட்டினத்தில் போயிட்டு எதுலேயும் ஏற முடியல, ஒன்றும் முடியல, அந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்டோம் நாங்களாம். அதோட பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு. இப்போ நாங்கள் ஆசீர்வாதத்தில் நானும் என் பொண்ணும் மட்டும்தான் போனோம். என் பையனும் என் ஒய்ஃப்லாம் வரலன்ட்டாங்க, பயப்படுறாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வரையும் அப்படியே ஜாலியாக போனோம். நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்தது. அப்புறம் என் பையன் பார்த்திங்கன்னா கேம் விளாட்ணுன்னா போய் கார் கேம் விளாட்ணுன்னு சொல்லி இது பண்ணான். அந்த கார் கேம் போய் விளாண்டோம். அவன் எங்கே கொஞ்சம் தான் பண்ணனா அதுக்குள்ளேயும் கேம் ஓவர்னு வந்துருச்சு. அதோட அது முடிஞ்சிடுச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா, அப்படியே அவன் ஓட்டுறான்றான் என்னத்த இது பண்ண, நானும் ஸ்டேரிங்கை பிடிக்கிறேன். அப்பயும் வந்து என்னை டைட்டாக பிடிச்சிக்கிறான். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. 10 நிமிஷம் முடித்த பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா பால், இந்த பொருள்லாம் வச்சுருக்காங்க பார்த்திங்களா, அந்த பால் போட்டோம். பால் போட்டதில் நல்லா அதில் ஒரு நல்லா பரவாயில்ல. ஆனால் ரொம்பலாம் இதாகல. லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா என் பொண்ணு அதில் போட்டு ஒரு கூடை தான் வாங்கிட்டு வந்துச்சு. இந்த வெங்காய கூடை பார்த்திங்களா, அதுதான் வாங்கிட்டு வந்துச்சு. பரவாயில்ல, ஏதோ ஒன்று போட்டதுக்கு வாங்கினதுக்கு சந்தோஷம் தான். அப்புறம் என் பையன் என்ன பண்ணால், சரி ட்ரெயினில் போகணுன்னு ஆசைப்பட்டான். சரி வாடா சொல்லிட்டு அவனை ட்ரெயினில் உட்கார வச்சா அவனுக்கு ஒரு ஜாலி என்ஜாய்மெண்ட்டு. நல்லா அப்படியே சுற்றி வந்துட்டு எனக்கு டாடா காட்டினே இருந்தான். அப்புறம் அதோட சரி சுற்றி வந்துனே இருந்தான். அப்புறம் சரி ஓகேப்பா, சரி நாங்கள் அடுத்த இதில் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். பாய்.